தண்ணி பிடிச்சி வச்சுங்கண்ணா. இருங்க அண்ணா. மனசுல என்ன இருக்கோ அதுதான் தோடிக்கிட்டே இருக்கும். தெரியுதா யாருன்னு தெரியுதா? கார் தான் கொடுத்ததுல இருந்து கார் தான். போடுவாங்க செஞ்சு வாங்கிட்டு போட. டஃப் கேட்ச் சான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொலை கையை உடச்சிடுவாரு. வாஞ்சி இன்னும் வரமாட்டான்டா. அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. மடக்கல, அது மடங்கிருச்சு ஒரு மாதிரி. இப்படிலாம் போட்டுனா திருப்பி போடுவான். 2 பால் பட போகுது. பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பாலே விட்டுருவாங்க. இப்போ மூஞ்சில வாங்கிருப்பாரு. தெரியுதா யாருன்னு? சேஷு. சேஷு என்னடா எல்லா டீமே செஞ்சு விடுறியாமே முரளி? அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போன வாரம் செஞ்சு விட்டுட்டு பையனை கூட்டு வந்து சொன்னல வீட்டுக்கு வந்துட்டேன். அவன் பக்கத்துலயே பத்து தூங்க வச்சு எதுவுமே பண்ண என்னடா பண்றீங்க? கார்ல சூவ கைட்டு நான் ஒத்த போனா தெரியுது. கார் பர்ஃபியூம் அப்பதான் புதுசா வாங்கினதா. பர்ஃபியூம் போட்டு மோந்து பார்த்தான். என்ன அத்தர் ஸ்மெல் அடிக்குது அப்படின்றான். அத்தர் ஸ்மெல்லா சரிடா அப்படின்னா ஒத்த சூவ கைட்டு ஃபுல்லா நார வச்சுட்டான்டா. ஏதாடி பண்ற? அத்தர் ஸ்மெல் என்ன பாத்தியா? வைக்க மாட்டேன். இதோட அடுத்த வாரம் தான் பாப்பியாத. என்னடா சாக்ஸ் பேர் நான் கிடைக்கல. ஜிம்முக்கு போற ஷூல சாக்ஸ் வந்து அல்பிங்க. ஜேபி குடும்பம்லாம் நல்லா இருக்கா? என்ன அப்டேட் வரல. தப்பானா சொல்லிட்டு போட வந்துச்சு. ரெண்டு சொன்னேனே. ஊட்டி தந்தாங்க அப்படி. தண்ணி எங்கயோ அவுட் போவாங்க. சில டெக்னிக்கே போடுங்க. இங்க போறா. என்னடா சரக்கு போட்டலாம் தூண்டுவீங்க? இன்னைக்கு ஒரு வருஷம் போயிட்டானே. சொன்னேன்டா பக்கெட் வீட்ல ஆள இருக்காங்க நான் போறேன் அப்படினு தானே. நைட் ஓகேன்னு தான் சொன்னா. அப்புறம் என்னன்னு தெரியல நைட் சொல்லிட்டுறடா வர. யாருங்க அது? உனக்கு கை கால் வந்து எடுத்து சும்மா முட்டி வைக்க போறா. முட்டில கீழ வந்தால முட்டி போட்டாலே அடிபடுது. இல்ல ஆல்ரெடி போட்ட முட்டினால கொஞ்சம் தேஞ்சு இருக்குறாங்க. அதனால 2-3 தடவை ஆயிடுச்சு. நந்தா வரலையாடா? அவனெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் நீ ஷாக் ஆடாம ஆள் வலிக்குதுடா. அதுக்கப்புறம் உனக்கு பல ஷாக் இருந்துச்சு பாரு. ஏய் த்ரோரா பண்ண முடியாது. ஹைட்டா என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. இவனுக்கு சம ஷாக். இவனுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் அதான் சொல்லாமலே அனுப்பிச்சேன். அங்க போய் ஷாக் ஆகணும். அந்த கேரக்டர் ஏய் சுத்த மட்டும் உள்ளே இன்னுமும் மறந்துட்டு இருக்காண்டா. அந்த மாதிரிதான் கேப்டன் மக்கள்
எப்படி மணி என்னடாச்சு? இவனுங்களோட டர்ஃப் போறாங்க அடிச்சுக்கிறானுங்கடா இவனும் ஆப்போசிட் டீம்ல அரவிந்த் சுரேந்திரம் ப்ரோ டர்ஃப்ல அங்க இருங்க. அவர் கால்கள் அந்த கேப்புக்குள்ள 4 அடிச்சேன். 2 4. அது நீன்றனால விட்டுருப்பான்டா. நீ அடிக்கிறதே எப்பயாவது ஒரு நாள் சரி மனசு கஷ்டப்படுமேன்ற அடிச்சுட்டாரு 3 பால் அடிச்சிட்டால அப்புறம் ஏத்து போறீங்களா அமுக்கினே இருந்தாதான் சரியாகும். அவர் கேட்டா எனக்கு பால் வேணும் வாலிபால் வேணும் வாலிபால் இருந்தா காலேஜ்ல ஸ்ப்ரே இருக்கானா? போயிட்டா இருக்கானா? இந்த பால்லாம் ஒத்தா கேட்டா இந்த 2 கொஞ்சம் வலிக்காம செய்யும் கையை சுட்டு அரவிந்த் பரவாயில்ல குடு. குடுறா இதுலயா நீ கையில் எடுத்தியடா அதான்டா இதுவா ஆயில்மெண்ட் மாதிரி இருந்துச்சா? போடாது பாலா அதுக்குள்ள ஸ்ப்ரே இன்னைக்கு ஓவர் தப்பா போட்டான்னா இப்பவே காரணம் சொல்லிக்கலாம்ல ஜேபி இல்ல நேத்து போய் சும்மா நின்னதோட வலி ஏடா பாலாக்கே ஓவர் தெரியலையா? யாரா அவனுங்க? டேய் அந்த டீம்ல ஆளே இல்லைனா கூட பாலா ஓவர் தர மாட்டாங்க. அது அப்படிதான் அந்த டீம். ஏன் சொல்லுங்க ரீசன் பாலா வந்து ரோல் பாயிண்ட்ஸ் இருக்க டீம் அது. எல்லாரும் பாலா போயிட்டு இருக்காங்க பாத்தியா? சென்ட் அடிக்கணும்னு சொல்லி சென்ட் எடுத்தேன். பாலாவே கொடுத்துனாடா. என்ன வர மணி இப்படி அவ்வளவு அடிச்சிங்களா இல்ல இது வந்து உனக்கு பாலா டேய் அதான் ஒரு தடவை பண்ணானே ஞாபகம் இல்லையா? வர மாட்டேங்குது இப்படி 11 மணிக்கு மேட்ச் அப்புறம் ஆப்பனன்ட் வந்துட்டாங்க 10:30க்கு வாங்கன்னு சொல்லிட்டு மாத்திடுவாங்க. அது குரூப்ல போட்டுருப்பாங்க அவன் பாத்துக்க மாட்டான். கரெக்டா 11 மணி மேட்ச்சுக்கு போயிருப்பான். இல்ல 11 மணி மேட்ச் தான் ஆனா 10:30க்கு போயிருப்பான். கரெக்டா தான் போயிருப்பான். ஆனாலும் எல்லாரும் நேரத்திலே வந்துட்டாங்க. என்ன பால டைமுக்கு தான் வருவேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டானுங்க. எதுவுமே தெரியல எனக்கு. போயிட்டு இருந்தா பவுலிங் கிடையாது பேட்டிங் கிடையாது. அது சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டுல. அந்த டீம்ல அப்படியே பண்ணாங்க உன்ன. ஆமாண்டா அப்படியே ஆனா அவன் போவான். அன்னைக்கெல்லாம் அடி பட்டு சொல்லிட்டு மச்சான் ஒருத்தன் கேவலமா திட்டான். அவனுக்கு அவனை போகாதா இனிமே இந்த டீம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னமும் புரிஞ்சுதா இல்லையா இல்ல புரியாத மாதிரி தான் நடிக்கிறாளா இன்னும் தெரிஞ்ச டீமா இருக்கும். அத்தனைக்கும் அவனுக்கு முழுக்க பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னொரு டீம்ல இருந்தா பழக்கம். அந்த டீமே இப்ப இல்ல. எதுக்கு பாரு ஆனந்துக்கு அவ்வளவு பண்ற? அவ்வளோதான் பண்ணலடா. சாட்டே நான் வேற எங்கடா ஆடுறது? சாட்டே எனக்கு டீம் இல்லடா. விக்ரோஸ்ல போட்டேன்னா வேற டீம் வர போகுது. வேற டீம் புது டீம் நான் இதுக்கப்புறம் பார்த்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணி டேய் எத்தனை பேர் கூப்பிடுறாங்க? போட்டு போய் எங்கேயோ போய் ஜாலியா ஸ்டேட்டஸ் கிட்ட அனுப்புவோம். நான் மட்டும் சமாதானம் அப்படியாண்ணா? என்ன சொல்றீங்க? நீ தப்பிச்சிருவ. கீப்பர் அவனுக்கு கீப்பர் வேணும்னா நீ தப்பிச்சிருவ. இல்லைன்னா கீப்பிங் உனக்கு கொடுக்க மாட்டான். நான் பண்ணுவேன்னு சொன்னா கொடுக்க மாட்டான். அவன் டீம் ஆனால் உனக்கு எப்படி நம்புறது? எந்த அளவுக்கு தெரியாது. அப்புறம் பேட்டிங்லாம் 5-6 அப்புறம் தான் நீங்கள் தான் உள்ள. அதுக்கப்புறம் தான் யாருக்கே கொடுக்க மாட்டாங்க. ஓய் நல்லா பிளேயர் இருந்தாலுமே பஸ் எடுக்க மாட்டாங்களா? ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு அவனுங்க ஓகே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கப்புறம் தான் வரும். இன்னொன்னுலாம் கொடுக்க மாட்டாங்க. சொன்னா இல்லையா நீ போய் இவன் சொல்றதை கேட்காத நீ போன்னு நான் சொன்னா இல்லையா? போது உனக்கு கலகலகலன்னு வந்துடும். எனக்குலாம் செமையா போச்சு. 5 நிமிஷத்துல போயிட்டு வந்திருக்கோம் அவன். அப்படியே இதை போட்டு போடா போடா போயிட்டு வாடா போடா. அப்படியே கார்டெல்லாம் போட்டு டேய் இப்படி இறங்கி போடா. உருளி எப்படி வா வந்தா போணுமா? கூலிங்க இருக்காங்களா? சார் அவன் போறடா பார்க்க மாட்டேன்டா. அத காலையில பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அவனுக்கு ஒரு டீம் போய் நான் சைலண்ட் கில்லர்ஸ் டீம் ஓவர் வேற போட்டு ஏமாத்திடுவான்னு தெரியும். அதுதான் நல்லா போயிட்டு வந்துருவாங்க. ஏமாத்தான் போய் ஏமாத்திடலான்னு அதில் கான்ஃபிடண்டாக இருந்தேன். சரி இங்கே தான் பேட்டிங் ஆட வரல. இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராகவே ஃபீல் ஆகுது. வெளி டீமில் போனால் தோத்தா நமக்கு என்ன, நம்ம 2 சுற்றுவோம் அப்படி பிடிச்சிக்கலான்னு 11 12 அப்படிதான் இறக்கே விட மாட்டானுங்க. அப்புறம் ராஜு தான் சொன்னாங்க போகாத 2வது அவன் காலை உடச்சு போடுவாங்க அவங்க
இப்போ என்னன்னா நமக்கு தெரியறதுக்குலாம் தேவையில்லைன்ட்டு இப்போ வந்து பால் வரும் இதெல்லாம் ஓத்துறலாம் வராது எல்லாம் பிடிச்சிடலாம் அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக தான் மூவ் பண்ணுவோம் அவசியம் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆனால் வெளியே இல்லைன்னா உண்மையிலே போயிட்டு கரெக்டாக பேக்கப் வந்து ஓடி 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 டயர்ட் ஆயிடுது பால் பிடிச்சிருவானுங்க அது வார்த்தை வேற ஒரு மாதிரி வந்துடுவாரு அதெல்லாம் பார்த்துதான் கடைசி 2-3 வாரமா ஃபார்ம்ல வேற இல்ல நீ வாய் விடாத 90 வேற அடிச்சிட்டு என்ன போன தடவை முரளி செஞ்சு விட்டியாமே புலம்புறான் அதெல்லாம் விட்டுரு அதெல்லாம் போயிடலாம் நோட் ஆயிட்டான் வந்துட்டு இருக்கான் கிருஷ்ணா